ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சைனாலேருந்து நமக்கு ஒரு பேக்கேஜ் வந்திருக்கு. ரொம்ப நாளாக இந்த பேக்கேஜ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது வரைக்கும் லைஃப்பில் நான் வந்து இன்டர்நேஷ்னல் பேக்கேஜ் எதுவுமே அன்பாக்ஸ் பண்ணதில்லை. ஸோ எல்லா ப்ராடக்ட்டும் ஆப்வியஸ்லி சைனாலேருந்து தான் மேனுஃபேக்சர் ஆகி வருது. இருந்தாலும் நானே சைனாலேருந்து ஆர்டர் போட்டு அப்படியே வாங்கி இந்த மாதிரி பண்ணதில்லை. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம். ஸோ அதான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். வாங்க அது பேக்கேஜில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே சைனீஸில் அப்படியே எழுதியிருக்கு, தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். யூஸ்வலாக இங்கே லோக்கல் லாஜிஸ்டிக்ஸ் எப்படி செயல்படும் தெரியும், ரொம்ப மோசமாக ஹேண்டில் பண்ணாங்க. பட் இன்டர்நேஷ்னலாக வருது. ஸோ எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ பேக்கேஜ் பார்ப்போம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல்லேருந்து வருது. ஸோ இதுதான் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தது. கேஎஃப் கான்செப்டோட ஒரு ட்ரைபாட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏன்னா கேமராக்கு அது வரைக்கும் ப்ரொஃபஷ்னலாக வந்து ஒரு ட்ரைபாட் வாங்கினதே இல்லை, கேமரா வாங்கினதுலேருந்து. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ ஷூட் பண்ணியிருக்கிறது அமேசான் பேசிக்ஸோட ஒரு ட்ரைபாடு. அது வாங்கி ஒரு 4 to 5 years ஆச்சு. இப்போ தான் ப்ரொஃபஷ்னலாக ஒரு ட்ரைபாட் வாங்குகிறோம் ஃபர்ஸ்ட் டைம். ஓப்பன் பண்ணோன்னே உள்ள ஒரு பவுச்சில் போட்டு கொடுத்துருக்காங்க, பேக் மாதிரி ஒரு இதில். நல்ல ஒரு கேரி பேக் மாதிரி வெரி பேஸ் நல்லா இருக்கு. அது போகணும்னா டேரெக்டாகவே நம்மளோட இது இருக்கு. என்னமோ பொடி பொடியாக வச்சுருக்காங்க, என்னமோ கொடுத்துருக்காங்க. சிலிக்கா ஜெல் லீக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபிஷ் ஃபுட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஏதோ வைரஸ் அனுப்பாத வரைக்கும் சரி. ஒரு ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க, ஷோல்டர் ஸ்ட்ராப்பு, பேக். அதுக்கப்புறம் டேரெக்டாக ஹெல்ப் பண்ணலாம். நல்ல ஹெல்த்தியாக இருக்குது, நல்ல வெயிட்டாக இருக்குது. ஃபுல் மெட்டல் மிடில் அது. ட்ரைபாட வந்து எடுத்து ட்ரையல் பார்த்துருப்பாங்கன்னு பார்த்தா நல்ல தூசியாக இருக்குது. ஆப்வியஸ்லி அந்த பேக்கெட்டில் அந்த மண் மாதிரி இருக்கிறது நல்லா தூசியாக இருக்குது. கூட ஒரு ஃபிக்ஸ் கீ கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் 4mm எக்ஸ் கீன்னு நினைக்கிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஒரு யூசர் மேனுவல் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். சைனீஸில் எழுதியிருக்கு, இங்கிலீஷில் இருக்கா பார்ப்போம். இங்கிலீஷில் இந்த பக்கம் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரைபாடில் வந்து ஒரு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே கிடைக்கிறத விட அப்படி என்ன இங்கே ஸ்பெஷலாக இருக்குது, எதனால நாங்கள் ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்ப்போம். ஆப்வியஸ்லி 2 things. ஒன்று வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அங்கே கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் எடுக்கிறதுக்கு வந்து அங்கே இங்கே எடுத்தால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ இதோட ஃபுல் லென்த் ரிவ்யூ வந்து உங்களுக்கு வரும் இந்த ப்ராடக்ட்டுக்கு. பேசிக்காக என்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இதில் இருக்குன்னா, இது வந்து ட்ரைபாடை வந்து நம்ம அப்படியே கலட்டி இது மோனோபாட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வந்து இது வந்து இந்த ட்ரைபாடில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம இந்த ட்ரைபாடை அப்படியே வந்து நம்ம ஹாரிசான்டலாக வச்சு நம்ம வந்து ப்ராடக்ட் ஃபோட்டோஷூட் எடுக்கலாம். ஸோ அதுக்கு டாப் ஆங்கிள்லேருந்து எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்வெர்ட்டடாகவும் வைக்கலாம். இப்போ இந்த மவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ இன்வெர்ட்டடாக இருக்குது. இந்த மாதிரி செட் பண்ணி நம்ம ஏதாவது ரொம்ப லோ ஆங்கிள்ஸ்லேயும் வச்சு எடுக்கலாம். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்னொன்று என்னென்னா, யூஸ்வலாக இந்த மாதிரி லெக்ஸு வந்து ட்விஸ்டட் டைப் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்க்ரூவின் டைப் மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா, அது ரொம்ப ஃப்ராஜைலாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, அது கரெக்டான ஸ்பாட்டில் வந்து நமக்கு நிற்காது. சில டைம் லூஸ் ஆச்சுன்னா அது அப்படியே அது சாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த டைப்பில் நம்ம எடுக்கும் போது என்ன ஆகும்னா, ஃப்ளிப் ஸ்விட்ச் மாதிரி இருக்கிறதுனால இது கரெக்டாக லாக் ஆகிக்கும். நமக்கு அந்த லெக்கு கரெக்டாக லாக் ஆகிருக்கா இல்லையான்னு நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. இதில் நான் வந்து ஃபுல் ரிவ்யூவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இது வந்திருக்கு. ஸோ
எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இது ஃபுல்லாக நான் வந்து செட்டப் பண்ணிவிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிவிட்டு எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ. அண்ட் அனதர் திங் வந்து என்னென்னா, இது வந்து இந்த ட்ரைபாட் வந்து ஆக்சுவலி ஃபுல்லி ஃபோல்டபுள் டைப்பு. ஸோ இது வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது எல்லாமே ஃபோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த லெக்ஸ் எல்லாம் அழகாக அப்படி நிற்கும். அதை தாண்டி இது மேலே இருக்கிற இந்த ஹெட்டு வந்து பால் ஹெட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மெட்டல் பால் ஹெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இங்கெல்லாம் வந்து ஃபைபரில் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து மெட்டல் பால் ஹெட் இருக்கும். ஸோ மெட்டல் பால் ஹெட் இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் ரிஜிடாக இருக்கும். உங்களுக்கு உங்களால் எல்லா ஆங்கிள்ஸும் திருப்பி வச்சுக்க முடியும். அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் யூஸ்வலாக பால் ஹெட்டில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, பால் ஹெட்டில் இருந்துச்சுன்னா உங்களால் அந்த பேனராமிக் ஷாட் அப்படி சுற்றி எடுக்கிறதுக்கு வந்து கரெக்டான ஒரு ஆங்கிளில் அப்படி எடுக்க முடியாது. அது ஒரு மிஸ்டேக் வரும். ஏன்னா மேலே கீழே நீங்கள் சுற்றும் போது இப்படி ஆடும். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதில் வந்து தனியாக ரொட்டேஷனுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படியே வந்து 360 டிகிரி பேனராமிக் ஷாட் எடுக்கணுனால இது அழகாக அப்படி எடுக்கலாம், ஸ்மூத்தாக எடுக்க முடியும். ஸோ அந்த ப்ளஸ் பாயிண்ட் இதில் இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் இப்போ கேமரா அப்படி வச்சுருக்கீங்க, மவுண்ட் வச்சுருக்கீங்கன்னா அப்படியே நீங்கள் சைடாக சாட்சி இப்படி எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே 90 டிகிரி திருப்பிக்கலாம் அதை. ஸோ அந்த இது இருக்குது, இதில் ஆப்ஷன் இருக்குது. மீதி இருக்க ஆப்ஷன்லாம் உங்களுக்கு ஃபுல் எலாபரேட்டாக வீடியோட உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா கலர்ஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் எல்லாமே நல்லா இருக்குது. அதே மாதிரி நல்ல மெட்டல் ஃபினிஷாகவும் இருக்குது. என்ன இப்போ லாங் டர்ம் ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து வரனால கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே. ஏன்னா இங்கே இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கணுன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 10 to 15K கிட்ட ஆகிடும். கரெக்டாக இந்த மாடல் நம்பர் இங்கே கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ ஐ திங்க் நான் வாங்கினது ஒரு 78Kல வாங்கியிருக்கேன் நான். ஸோ அந்த ரேட்டுக்கு இது ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட் நான் நினைக்கிறேன். நிறைய ப்ராடக்ட்ஸ் கம்பேர் பண்ணதில் எனக்கு தேவையான எல்லா ஃபீச்சரும் கரெக்டான ஒரு பட்ஜெட்லேயும் இது ஒன்று தான். ஸோ அதனால் ஒரு ஸ்டார்டிங் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னலாக ஒரு கரெக்டான ஒரு ட்ரைபாட்னா இந்த ட்ரைபாடை வாங்கலாம். ஸோ இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து உங்களுக்கு இருக்கும்போது இதோட ப்ராடக்ட் பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை தாண்டி உங்களுக்கு இதுக்கான பையிங் லிங்க் எல்லாமே நான் தரேன். அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தரேன். ஸோ நல்லா இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் வாங்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து குயிக் மவுண்ட் கொடுத்துருப்பாங்க. குயிக் மவுண்ட் இருக்கனால நீங்கள் டக்குன்னு ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படி ரிலீஸ் பண்ணிவிட்டு அழகாக எடுத்துக்கலாம். ஏன்னா அப்படி வச்சுட்டு மறுபடியும் ஒரே செகண்டில் நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது. அவ்வளோதாங்க கைஸ். உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூவில் இதோட ஃபுல் ஒர்க்கிங் அண்ட் என்னென்ன பண்ணலாம் அந்த ட்ரைபாட் வச்சு அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.